ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குண்டு குண்டாக குலோப் ஜாமுன் செய்கிற மாதிரி பால் பன் குண்டு குண்டாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சர்க்கரை பாகில் போட்டு ஜூஸியாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். பவுல் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கப்பு நிறையா நான் மைதா மாவு போட்டிருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா கோதுமை மாவு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சர்க்கரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதில் போட்டாச்சு. ஒரு பிஞ்சு சால்ட்டு, அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு 1/4 கப்பு தயிர் நல்லா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். நீங்கள் தயிர் பீட் பண்ணும்போது சுகர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவில் தான் ஆட் பண்ணணுன்னு இல்லை. நல்லா தயிர் பீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதில் அந்த தயிரை ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. கட்டி இல்லாமல் வரணும் அப்படின்னா நீங்கள் விஸ்கு வச்சு நீங்கள் இது மாதிரி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டியே விழாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி தான் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு பால் வேணும்னா நீங்கள் பால் சேர்த்து நல்லா இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டியே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட. அதனால் விஸ்கு யூஸ் பண்ணி செய்யுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நல்லா பால் பன் சூப்பராக வரும். இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த பால் பன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு சர்க்கரை எதில் அளக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மாவு எதில் அளந்தனோ அதில் தான் சர்க்கரையை ஒரு கப்பு அளக்கணும். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பாகு பதம் வேண்டாம், கொஞ்சமாக அந்த பிசு தன்மை வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பால் பன்னுக்கு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இரும்பு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கடாயில் போட்டு பால் பன் எண்ணெயை மேலே தெளித்து விட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா புஷ்ஷுன்னு உப்பிட்டு சூப்பராக வருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிறதும் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சர்க்கரை பாகு நல்லா சூடாக இருக்கணும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் பண்ணி அந்த சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஊறினாதான் அந்த ஜூஸோடு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பவுலில் போட்டு அந்த ஜீராவோடு கொடுங்க, எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் பன் சர்க்கரை பாகில் போடாமல் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. மொறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அது மாதிரி கூட சாப்பிட்லாம். இப்போ பால் பன் ரெடி பண்ணி சர்க்கரை பாகில் போட்டாச்சு. இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ஜாங்கிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம சர்க்கரை பாகில் ஜாங்கிரி ஜூஸியாக நம்ம எப்படி சாப்பிடுமோ அது மாதிரி ஜாங்கிரி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய நிறைய வீடியோஸை பாருங்கள். எல்லா ரெசிபியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி பால் பன் வீட்டில் செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.